நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. நம்ம ஊர்லலாம் காலியா இருக்கிற சவுத்துல நம்ம ஆளுங்க ஒண்ணு கட்சி வைக்க கூடாதுன்னு அழகழகா பெயிண்டிங்ஸ்லாம் வரைஞ்சு வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லாவே காலியா கிடக்குற சவுத்துல எல்லாம் நாளைய முதல்வரே தமிழ்நாட்டின் டெர்மினேட்டர்னு ரெட் கலர் பிளாக் கலர்லாம் அழகா பெயிண்டிங்ஸ் பண்ணிருப்பாங்க. வெளிநாடுகள்லயும் இந்த மாதிரி ரோட்ல காலியா இருக்கிற இடத்துல எல்லாம் பெயிண்டிங்ஸ் பண்றாங்க. ஆனா அவங்க இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி பெயிண்டிங் மூலமா பயங்கரமான இல்யூஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து 10 இல்யூஷன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜோ அண்ட் மேக்ஸ் அப்படின்ற ரெண்டு ஆர்டிஸ்ட் வேர்ல்டு வைடா நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்க்குலாம் ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஒரு ஒர்க் தான் இது. நடு ரோட்ல ஒரு பெரிய பள்ளம் இருக்கிற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காங்க. கார்ல ஸ்பீடா வரவனா இதை பார்த்து பீதியாக்கி பிரேக்கப் போட்டானா ஏர் பேக் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஆனா நல்ல வேலையா இந்த ரோட்ல கார்ஸ்லாம் அலோட் கிடையாது. சைக்கிள்ல போறவங்க மட்டும் போலாம். என்னதான் அது பெயிண்டிங்கா இருந்தாலும் நம்ம ஆளுங்க பயத்துல கரெக்டா அந்த பலகை மேலதான் ஓட்டின்னு போறாங்க. ஆனா அந்த பலகையே பெயிண்டிங் தான். என்னடா இல்யூஷன் சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடை காட்டுறேன்னு கேட்டீங்கன்னா அந்த வீடே இல்யூஷன் தான். பிளாட்டா இருக்கிற ஒரு காலி சவுத்துல 4 ஜன்னல் ஒரு கதவுலாம் வருது. ரியலிஸ்டிக்கா ஒரு வீட்டையே கிரியேட் பண்ணிருக்காங்க. இதை கிராஸ் பண்ணி போற முக்காவாசி பேர் அது ஒரு பெயிண்டிங்ன்றத கண்டே பிடிக்கலையா. நம்ம ஊரா இருந்தா பால் பேக்கெட் நியூஸ் பேப்பர்லாம் கூட போட்டிருப்பாங்க. இந்த பில்டிங் பாக்குறதுக்கு வெயில்ல வச்ச கோனைஸ் மாதிரி உருகி ஊத்துதுல. ஆனா அது எல்லா பில்டிங் மாதிரியும் பிளாட்டா இருக்கிற பில்டிங் தான். பாரிஸ்ல இருக்கிற இந்த பில்டிங் ஃபுல்லா பெயிண்டிங் மூலமா மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த பில்டிங்கோட ரூஃப் ஜன்னல் எல்லாமே பெயிண்டிங் தான். எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் இந்த இல்யூஷன் தெரியும். ரோட்ல கார்ல போற நிறைய பேர் இந்த ஜீப்ரா கிராசிங் வரப்பெல்லாம் ஸ்லோ பண்ணாம ஸ்பீடா போகிறதுனால அந்த ஜீப்ரா கிராசிங்கே ஒரு 3D இல்யூஷனா வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. கார்ல வரவங்களுக்கு இந்த ஜீப்ரா கிராசிங்ல இருக்கிற வெள்ளை கலர் கோட்லாம் காத்துல பறக்கிற மாதிரி தெரியும். இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா நிறைய இடங்கள்ல இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாஸ்கோல ரிவர் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் இருந்திருக்கு. ஆனா அந்த ஸ்ட்ரீட்டுக்கும் ரிவருக்கும் எந்த சம்பந்தமே இல்ல. அதனால எட்கர் முல்லர் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் அந்த ஸ்ட்ரீட்டே ஒரு ரிவரா மாத்திட்டாரு. இந்த ரோட்ல அடிச்சிட்டு வர தண்ணி, சைட்ல இருக்கிற பாறைங்க எல்லாமே பெயிண்டிங். நடு தெருவில் போய் செப்பல்கால் போட்டு உட்காந்து ஒரு போட்டோ எடுத்தா நீங்க நிஜமாவே ரிவர்ல அடிச்சிட்டு வர மாதிரியே இருக்கும். அண்ட் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருந்து தான் இந்த இல்யூஷன் தெரியும். டேனியல் மேரியோ அப்படின்ற ரெண்டு ஆர்டிஸ்ட் ஜெர்மனில இருக்கிற ஒரு மரத்தை ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணி பாதி மரம் காத்துல பறக்கிற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் ரியலிஸ்டிக்கா அந்த மரத்துல வரைஞ்சதுனால கரெக்டா ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது மட்டும் பேக்ரவுண்டும் பெயிண்டிங்கும் மர்ஜ் ஆகி டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. பாரிஸ்ல இருக்கிற சிட்டி ஹால் அப்படின்ற இடத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய உருண்டையை பார்க்கலாம். இது மிச்ச இல்யூஷன்ஸ் மாதிரி கிடையாது. கிட்டத்தட்ட 300 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்கிற இடத்துல 90 பேருக்கும் மேல வேலை செஞ்சு இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு ஆங்கிள் இருந்து மட்டும் தான் இந்த ஸ்பியர் ஷேப் நம்ம கண்ணுக்கு தெரியும். நார்மலா வேற சைட்ல இருந்து பார்க்கும்போது மேடும் பள்ளமா இருக்கிற புல் தரை தான் தெரியும். ஜான் பியூ அப்படின்ற ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்ண ஆர்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் அந்த வேவ்ஸ் மட்டும் தான் பெயிண்டிங்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த வேவ்ஸை பார்த்துட்டு இருக்கிற குழந்தைங்க, சைட்ல இருக்கிற செவுரு, அந்த 2 ஜன்னல், மேல இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே பெயிண்டிங் தான். இது எல்லாமே பிளாட்டா இருக்கிற ஒரு செவுத்துல வரைஞ்சது. நேர்ல போயிட்டு உத்து பார்த்தா சைட்ல இருக்கிற அந்த ஜன்னல்ல இருந்து ஒரு ஆள் எட்டி பார்க்குற மாதிரி தெரியுமா, அதுவும் பெயிண்டிங் தான். அதே ஜான் பியூவோட இன்னொரு பெயிண்டிங் தான் இது. ஏதோ ஒரு பில்டிங்கோட செவுரு உடஞ்சு உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில தெரியற மாதிரி இருக்குல்ல. ஆனா அது ஒரு பிளாட்டான செவுரு தான். அந்த கிராக்ஸ், உள்ள இருக்கிற ரூம் எல்லாமே பெயிண்டிங் தான். இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு லேடி நின்று உள்ள எட்டி பாக்குறாங்கல்ல, அவங்களும் பெயிண்டிங் தான். கவுண்ட் டவுன் நினைச்சு ஏமாட்டீங்களா? இதுவும் இல்யூஷன் தான். ஏதோ என்னால முடிஞ்சது. பியர் டிலாவி அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்டோட பெயிண்டிங் தான் இது. என்னடா பெயிண்டிங் சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்டை காட்டுறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மொத்த ஸ்ட்ரீட்டும் பெயிண்டிங் தான். இவ்வளவு அந்த ஸ்ட்ரீட்டோட ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய ஆர்ச் இருக்குல்ல, அது ஆர்ச்சே கிடையாது. பாரிஸ்ல இருக்கிற ஒரு பில்டிங்கோட சைடு வால். மிச்சபடி உள்ள இருக்கிற வானம், பில்டிங்ஸ் எல்லாமே பெயிண்டிங் தான். நிஜமா இருக்கிற வானத்தோட கலரும் அந்த பெயிண்டிங்ல இருக்கிற வானத்தோட கலரும் மர்ஜ் ஆச்சுன்னா அது பெயிண்டிங்ன்றதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சோ கண்ணால் பார்ப்பது பொய் அப்படின்றதுக்கு இந்த 10 இல்யூஷன்ஸ் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.